மனநல மருத்துவமனைகளும், குழந்தைகளுடைய காப்பகங்களும், முதியோர் இல்லங்களும் இன்றைக்கு நிறைய இருப்பதற்கு அடிப்படை காரணமாக எதை சொல்லுகிறார்கள் என்றால், மனிதர்களுக்கு இடையேயான உரையாடல்கள் இன்றைக்கு பெருமளவு குறைந்திருப்பதாக சொல்கிறார்கள். ஒரு காலத்தில் சொந்தங்களுக்கு இடையில், நண்பர்களுக்கு இடையில், உறவுகளுக்கு இடையில் மணிக்கணக்கில், நாட்கணக்கில் எல்லாம் அமர்ந்து பேசிக் கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அப்படி பேசுகிற காலகட்டத்தில் தான் குடும்பங்கள் மிகப்பெரிய அளவிலே வளர்ச்சியும், மகிழ்ச்சியும் பெற்றதாக நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்தில், இந்த பரபரப்பான காலகட்டத்தில் ஒருவரோடு ஒருவர் அமர்ந்து பேசுவதற்கான நேரம் இன்று குறைவாக இருக்கிறது. எனவே உரையாடல்கள் குறைந்த இந்த காலகட்டத்தில் அவரவர்கள் மனதிலே எழக்கூடிய கேள்விகளுக்கு பதில் கிடைக்காத ஒரு சூழல் உருவாகிறது. அப்பொழுது அவர்கள் மன உளைச்சலுக்கு ஆளாகிறார்கள். அதன் அடிப்படையிலேயே அவர்கள் ஒரு விரக்தி மனநிலைக்கு வந்து தங்களை தாங்களே அல்லது அழித்துக் கொள்கிறார்கள், அல்லது உறவுகளையும் அவர்கள் அழித்துக் கொள்கிறார்கள் என்றால், இதற்கு அடிப்படை காரணம் என்னவாக இருக்கிறது என்று நாம் பார்க்கிற பொழுது, மனிதர்களுக்கான உரையாடல்கள் இன்று இல்லாமல் இருக்கிறது.